நிகிதா வணக்கம். கடந்த 5ஆம் தேதியன்று சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய HDFC வங்கியில் கேட்பாரற்று கிடந்த தங்கம் தொடர்பான ஒரு முக்கிய தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. இதோட பின்னணியை பொறுத்தவரையில் கடந்த 5ஆம் தேதியன்று சென்னை வேளச்சேரியில் 100 அடி சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய HDFC வங்கி கிளையில் ஒரு பெண் ஒருவர் வங்கி கணக்கு புதிதாக தொடங்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார். அப்போது உரிய ஆவணங்கள் அவரிடம் கேட்கப்பட்ட போது ஆவணங்கள் கொண்டு வரவில்லை, வீட்டுக்கு சென்று கொண்டு வருகிறேன் என்று சென்ற பெண் நீண்ட நேரமாக வரவில்லை. அப்போது அவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே ஒரு பை இருந்தது. அந்த பையை பரிசோதித்த போதுதான் அதில் தங்கம் இருப்பது தெரிய வந்தது. அது உடனடியாக வங்கியினுடைய மேலாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த தங்கத்தை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது 1 கிலோ 255 கிராம் தங்கம் இருப்பது தெரிய வந்தது. அதாவது அந்த தங்கத்தை பொறுத்தவரையில் 1 கிலோ என்பது கட்டி தங்கமாக 24 கேரட் சுத்த தங்கமாகும். 255 கிராம் என்பது நகையாக 22 கேரட் நகையாக இருந்தது. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இது யார் கொண்டு வந்தார்கள்? அந்த பெண் வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்று வந்த பெண் தான் கொண்டு வந்தார். ஆனால் அதை ஏன் அவர் விட்டு சென்றார்? அப்படி என்றால் உண்மையில் இது யாருக்கு சொந்தமானது என்று தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. அப்போது நீண்ட நாட்களாகும் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு நீண்ட நாட்களாகும் அதற்கு உரிமை கோரி யாரும் வராத காரணத்தால் கடத்தல் தங்கமாக இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அதாவது வேளச்சேரி காவல் நிலையத்துக்கு வங்கியின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. அதே போன்று தங்கம் என்பது அதனுடைய மதிப்பு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் வருமான வரித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இப்படியாக போலீசார் தொடர்ந்து விசாரணை வந்தார்கள். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது அங்கு பதிவாகிய CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது அந்த வங்கி கிளையில் புதிதாக கணக்கு தொடங்க வேண்டும் என்று வந்த பெண் தான் அந்த பையை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் ஏன் அதை அங்கே வைத்து சென்றார், எதற்காக மீண்டும் அதை கேட்டு அவர் வரவில்லை என்பது தொடர்பாக என்ற தகவல் கிடைத்தது. அதற்கு பிறகு அந்த கோணத்தில் போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் விசாரணை முடிவில் மிக முக்கியமான தகவல் அந்த தங்கம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பான தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்று வந்த பெண் ஏற்கனவே அந்த வங்கியில் பணியாற்றிய முன்னாள் மேலாளர் பத்மபிரியா என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் தான் அந்த தங்கத்தை அங்கு வைத்து சென்றிருக்கிறார் என்பதும் உறுதியாக இருக்கிறது. அந்த தங்கம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்றால் அதே வங்கியில், அதாவது HDFC வங்கியில் கணக்கு தொடங்க வேண்டும் என்று வந்த அந்த பெண் அவர் முன்னாள் வங்கி மேலாளர் என்பதால் அங்கு இருக்கக்கூடிய பலருடன் அவருக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையாக வைத்து அவர் வங்கி லாக்கருக்கு சென்று அங்கிருந்து தங்கத்தை எடுத்திருக்கிறார். 1 கிலோ 255 கிராம் தங்கத்தை எடுத்து அதை கொண்டு செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட பயத்தின் காரணமாக அதை அங்கேயே வைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் என்பதுதான் இந்த சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது விசாரணையில் முடிவில் தெரிய வந்த தகவலாக இருக்கின்றது. அந்த பெண் பொறுத்தவரையில் பத்மபிரியா அவர் ஏற்கனவே அந்த வங்கியில் பணியாற்றிய முன்னாள் மேலாளர். அதன் காரணமாக முன்னாள் மேலாளர் என்பதால் அங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அதை பயன்படுத்தி அந்த வங்கி லாக்கருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தங்கத்தை அவர் எடுத்திருக்கிறார். முறைகேடாக கொள்ளையடித்திருக்கிறார். எடுத்துவிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு செல்லலாமா வேண்டாமா என்ற யோசனையில் நீண்ட நேரமாக அதே வங்கியில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் பர்தா அணிந்திருந்த காரணத்தால் அவருடைய முகம் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அதனால்தான் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அப்போது வீட்டுக்கு செல்லலாமா வேணாமா என நீண்ட யோசனைக்கு பிறகு பயத்தின் காரணமாக அதே வங்கியில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த தங்கத்தை பார்த்த போது அது கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம், அதே வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக கேட்பாரற்று யாரும் உரிமை கோராமல் இருந்து வந்த தங்கத்தினுடைய வழக்கில் மிக முக்கிய திருப்பமாக அதே வங்கியில் பணியாற்றிய முன்னாள் மேலாளர் தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் இன்னும் மேற்கொண்டு விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நிகிதா.